தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இந்தியாவை கொந்தளிச்சு கிடக்குங்க. RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் பயத்துல இருக்கு. ஒட்டுமொத்த இளைஞர்களும் வீதிக்கு இறங்கி இருக்காங்க. புதுசா ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒருங்கிணைந்து இந்தியாவை அலற விட்டுட்டு இருக்கிறாங்க. ஜென்சி போராட்டத்தின் தொடக்கமாக மாறி இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்கள்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சியை சமூக வலைத்தளத்துல உருவாக்குறாங்க. அந்த கட்சிக்கு பேரு கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த கட்சி பேரு என்னடா இது? பெரிய பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, கரப்பாம்பூச்சி பேர்ல கட்சியா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? அதுல ஒரு பெரிய உண்மை இருக்குங்க. என்ன நடந்து போச்சுன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு போலி பட்டப்படிப்பு சார்ந்த ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல அவர் தீர்ப்பு சொல்ல போறாரு. அது விவாதத்துக்கு வருது. போலி பட்டம் வாங்கின ஒருத்தருடைய வழக்கு. அந்த வழக்குல பேசினவரு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கேவலமா பேசிட்டாரு. இங்க இருக்கிற இளைஞர்கள் பூரா காக்ரோச் மாதிரியா, கரப்பாம்பூச்சி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க யாரும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது இல்ல, ஒரு நல்ல வேலையை தேடி உட்கார்றது இல்ல. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஒண்ணு தன்னை RTI, அதாவது தகவல் பெரும் உரிமை சட்டம், அதோடைய ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க. இல்லன்னா சமூகத்துக்காக போராடுற ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க. இவங்கெல்லாம் சமூக வலைத்தளத்துல இயங்குறாங்க. இவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. இவங்க இந்தியாவினுடைய பக்கவாதம், அவர் அப்படியே சொல்றாரு, இவங்க இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு பக்கவாதம் மாதிரி. இவங்க என்ன பண்றாங்க? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு சிஸ்டத்தை டேமேஜ் பண்றாங்க. இந்தியாவினுடைய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதவே டேமேஜ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த தீர்ப்புல சொல்லிவிட்டார். பாருங்க. There are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists. And they start attacking everyone. இது ஒட்டுமொத்த இளைஞர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இங்க இருக்கிறவன் மூலம் படிச்சுட்டு வேலை இல்லாம திர்றான், அவன் தெருவுல தெரியறான், அவன் சமூக வலைத்தளத்துல இப்படி உளறிட்டு இருக்கிறான், தன்னை ஆக்டிவிஸ்டா காமிச்சுக்கிறான். அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசின உடனே இளைஞர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில தான் இந்த காக்ரோச் பார்ட்டி இருக்கு இல்லையா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதை உருவாக்குனவரு அபிஜித் தீப்கே என்கிற ஒரு இளைஞர். இவர் தான் அமெரிக்காவில போய் மேல் படிப்பு படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பிட்டு இருக்கிறார். இவர் இந்த நியூஸ பார்த்துட்டு கோவப்பட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இன்ஸ்டால ஒரு பக்கத்தை ஓபன் பண்றாரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஓபன் பண்ணி, நாங்க வேலை இல்லாதவங்க எங்களை கிண்டல் பண்றீங்களா, எங்களை அவமானப்படுத்துறீங்களா, ஜென்சி கிட்ஸ் எதுக்கும் உதவாதவங்க, சமூக வலைத்தளத்துல உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பல கேள்விகளோடு இந்த வலைத்தள பக்கம் உருவாக்கப்படுது. இதுல உருவாக்கணும்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த நிலவரப்படி 2.5 கோடி பேருக்கு மேல அதுல சேர்ந்துட்டாங்க. இது பேர அதிர்ச்சியை உருவாக்குது. பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பெரிய பெரிய கட்சிகளினுடைய ஃபாலோயர்ஸை தாண்டி 4 நாள்ல கோடிக்கணக்கில் ஃபாலோயர்ஸ் போயிட்டு இருக்காங்க. பயங்கரமா இது வைரலா பரவுது சமூக வலைத்தளங்கள்ல. இது என்ன ஆகி போச்சுன்னா, இளைஞர்களை வீதியில் திரளுவதற்கான வாய்ப்பை உருவாக்குது. என்ன நடந்தாலும் நம்ம பிள்ளைங்க அதுக்கு பாட்டுக்கு அமைதியா வேடிக்கை பார்த்துச்சுங்க. நீட்டு குளறுபடி நடக்குதா, வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் ஓட்ட திருடினானா வேடிக்கை பார்ப்போம். வேலையே இல்லைன்னு ஒன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கானா, வெளிநாட்டுக்கு வேலைக்காக கூலிக்காக ஓடிட்டு இருக்கியா, நாங்க கண்டுக்கவே மாட்டோம். 60,000 பள்ளிக்கூடத்தை மூடுனாங்களா, 1.5 கோடி குழந்தைங்க படிக்க முடியாம தெருவுக்கு வந்துருச்சா, கண்டுக்க மாட்டோம். அமெரிக்கா கிட்ட இந்தியாவே ஒப்பந்தம்ன்ற பேர்ல வித்துட்டானுங்களா, நாங்க கண்டுக்க மாட்டோம். SIR என்கிற ஒரு சதியின் மூலமாக எங்கெல்லாம் பாஜக கால் பதிக்க முடியலையோ அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சீரழிவை உருவாக்க முடிஞ்சா, தமிழ்நாட்டுல செஞ்ச மாதிரி 1 கோடி வாக்க திருடிதான் திமுக ஆட்சியை காலி பண்ணுச்சு. விஜய்க்கெல்லாம் பொங்கி பிரவாகம் இடத்துல எவனும் ஓட்டு போடல. உண்மை என்னன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடுகிற மக்களை வாக்கற்றவர்களா மாத்தினாங்க. அதுதான் அங்க நடந்த உண்மை. இது எதுக்குமே நம்ம கொந்தளிக்கலையே, நம்ம வேடிக்கை பாக்குறோமே. இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு, பயங்கரமா ரூபாயினுடைய மதிப்பு இறங்கி போச்சு, விலைவாசி ஏறுது, தங்கம் 1.25 லட்சமா போச்சு. எங்கங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சா இளைஞர்கள் அமைதியா இருந்தாங்க.
இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்த உடனே ஆளுக்காளு போய் அந்த பார்ட்டியில ரெஜிஸ்டர் பண்றாங்க. பார்ட்டி மெம்பரா ரெஜிஸ்டர் பண்ணது ஒண்ணு, பார்ட்டியை ஃபாலோ பண்றது ஒண்ணு. ஃபாலோ பண்ணவங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி தன்னை உறுப்பினரா மாத்திக்கிட்டாங்க. இது இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை உண்டாக்குது. இதுல கூடுதலா என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற பிரபலங்கள் எல்லா துறைகளிலும், சினிமா தொடங்கி விளையாட்டு வரைக்கும் எல்லா துறைகளிலும் இருக்கிற பிரபலங்கள் எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் பெரிய வைரல் ஆகுது, பயங்கரமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. இப்ப மோடி அரசுக்கு ஒரு நெருக்கடி வருது. மோடி கதற ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நாம மெலோடி சாக்லேட் கொண்டு போய் பிரதமர் மெலோடிக்கு கொடுத்து நம்ம ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ரீல்ஸ் போடுற நேரத்துல இங்க நம்ம ரியலா நம்மள முடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு மோடி பதற ஆரம்பிச்சாரு. இதன் விளைவா என்ன பண்றாங்க, எக்ஸ் தளத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு பக்கம் இருக்கு, அதை முடக்கிட்டாங்க. அதுல பல லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ், அதை முடக்கிட்டாங்க. இந்த பக்கத்தை தொடங்கிய அபிஜித் இருக்காரு இல்லையா, அவரு அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு வராரு. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடு நடக்குது. எக்ஸ் தளத்தை மூடிட்டான், இந்த பக்கத்தை மூடிட்டாங்க. ரெண்டாவது ஒரு பக்கத்தை ஆரம்பிச்சு அதுலயும் பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்த உடனே கைது பண்றதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு அவர் ஒரு வீடியோ போடுறாரு. பேர் அதிர்ச்சியை உண்டாக்குது. எதுக்கு உங்களுக்கு பயம்? நீங்க தான் இந்தியாவை வல்லரசாக்குறவங்களாச்சே, எதுக்காக காக்ரோச் பார்ட்டியை பார்த்து பதறீங்க? இதுல எல்லா தரப்பு இளைஞர்களும் இணைகிறாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்த தெளிவுடைய இளைஞர்கள் ஒரு பக்கம் இணைகிறாங்க, இன்னொரு பக்கம் அம்பேத்கரிஸ்டுகள் ஒரு பக்கம் இணைகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நான் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சொல்றேன். கொஞ்சம் மூளை இருக்கிற எல்லாருமே அந்த இதுக்குள்ள இணைகிறாங்க. நிறைய அம்பேத்கரிஸ்டுகள் களப்பணியாற்றக்கூடியவங்களா அங்க இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரியும், ஆரவள்ளி மலைக்குன்றுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற பல லட்சம் பேரை திரட்டினது பீம் ஆர்மி. அங்கெல்லாம் பயங்கரமா அதிகாரத்துக்கு எதிராக களமாடுறாங்க. இங்க ஆள் பார்த்து களமாடுவாங்க நம்ம ஊர்ல இருக்கிற அம்பேத்கரிஸ்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மிகப்பெரிய பரபரப்பா போச்சு. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் இருக்கிற பசங்க 2 பேர் 2 வீலர்ல ஏறிக்கிட்டு கரப்பாம்பூச்சி படத்தை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆட்கள் அப்படின்னு வைக்கிறோம். ஆமாடா, நாங்க கரப்பாம்பூச்சி தான், உங்களை அரிக்காம விட மாட்டோம் அப்படின்னு களத்துல இறங்குறாங்க. பாருங்களேன். இன்னொரு இடத்தை பார்த்தா அருணாச்சல பிரதேசம், அங்க பழங்குடிகளை போட்டு பழி வாங்குது இந்த அரசு. இந்த பழி வாங்கப்பட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள், அதுல இருக்கிற இளைஞர்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் அருணாச்சல பிரதேசத்துல லட்சக்கணக்கில் வெளியே வரோம், ரோட்ல இறங்கிட்டாங்க. பாருங்களேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீட் பிரச்சனை வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? நீட் கொஸ்டின் பேப்பர் வழக்கம் போல 30 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 7 பேர் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் 7 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஏற்கனவே இந்த கும்பல் போன ஆண்டே இதை செஞ்சு பலரும் மருத்துவர்களாகி உள்ள போயிருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு, புதுசா வைக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில தான் நீட் தேர்வுக்கு எதிராக களமாட ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். இத்தனை போலியா ஒரு தேர்வு எங்களுக்கு அவசியம் இல்லை, நீட் தேர்வே எங்களுக்கு வேண்டாயா அப்படின்னு நீட்டுக்கு எதிராக களத்துல ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. பாருங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பரவ ஆரம்பிச்சோன்னே அலிகார் யூனிவர்சிட்டியில இருக்கிற இளைஞர்கள், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் மொத்தமா ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. சிஸ்டத்தை மாத்துன்றாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு மாற்றம். சிஸ்டத்தை மாத்துங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியம், கல்வி முக்கியம், சமூகத்துல எங்களுக்கு சமூக நீதி ரொம்ப முக்கியம், சுயமரியாதை முக்கியம்னு களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அலிகார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க. இதுக்கிடையில டெஸ்பர் யூனிவர்சிட்டி மாணவர்கள் ஊழலுக்கு எதிராக நான் களத்துல நிக்கிறேன்னு வந்து நிக்கிறான். ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் வந்து களத்துல நிக்கிறாங்க. அங்க நீட்டுக்கு எதிராக ஒரு கூட்டம் வர்றாங்களா, பழங்குடிக்கு எதிராக இளைஞர்கள் திரள்றாங்களா, இந்த பக்கம் சிஸ்டத்தை மாத்தின இளைஞர்கள் திரள்றாங்களா அலிகார் யூனிவர்சிட்டியில, இந்த பக்கம் டெஸ்பர் யூனிவர்சிட்டியில
ஊழலுக்கு எதிராக நாங்க தரணும் ரோட்டை மறிச்சு உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே காவல்துறை வாகனங்கள்லாம் வருது, கண்டுகளை நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்களேன். इन नौजवानों को समझा है एक वो काज आपकी तानाशाही भ्रष्ट सरकार को निगल जाएगा। इस देश का नौजवान अब सड़कों पे आ गया है। विद्यार्थियों को न्याय दो, नीट के विद्यार्थियों को न्याय दो, न्याय दो, न्याय दो, न्याय दो, न्याय दो, न्याय दो। हमारे भाइयों को न्याय दो, न्याय दो, न्याय दो। एनडीए को बैन करो, बैन करो, बैन करो। இதெல்லாம் தாண்டி தாமரைக்கு எதிராக கரப்பான்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு வீடியோ ரொம்ப பரவலா 2 நாளா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. அந்த வீடியோல ஒரு கரப்பாம்பூச்சி கையில தாமரையை வச்சு இது ரொம்ப டெலிசியஸா இருக்கு அப்படி, அதாவது ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை பூவை கடிச்சு மென்னு முழுங்கி செரிக்கிறதா ஒரு வீடியோ பாருங்க. National Flower Special, crunchy and juicy for the party. Delicious. உங்களுக்கு புரியுதா? இளைஞர்கள் அமைதியா இருப்பாங்க, நீங்க லேசா தட்டி விட்டீங்கன்னா எழுந்து அடிச்சு ஆட ஆரம்பிப்பாங்க. இந்தியாவில் இன்னொரு ஜென்சி போராட்டம் எப்படி நேபாளத்தில் நடந்துச்சோ இலங்கையில நடந்துச்சோ அதை போல ஒரு போராட்டத்திற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற தற்கூரிஸ் மாதிரி இல்லைங்க. இவன் எது சொன்னாலும் ஆமாசாமி போட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு கும்பல், எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புற ஒரு கும்பல், கேள்வி கேட்காத ஒரு கும்பல், பொய்யை பரப்புற ஒரு கும்பல். ஆனா வடக்க திருந்திட்டாங்க. இளைஞர்கள் களத்துல அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டி இருக்கு பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த லெவல்ல போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அதிரடியா அடி விழுகும்னு தெரியுது. மோடி குரூப் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. கரப்பாம்பூச்சி குரூப்பை ஒடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டியா குமாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் வீடியோ போட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரப்பாம்பூச்சி பார்ட்டியை பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்வி கேளுங்க, அப்பதான் ஜனநாயகம் பிறக்கும். அதிகாரத்துக்கு எதிராக எழுப்பப்படுகிற ஒவ்வொரு கேள்வியும் எதிர்காலத்தை வலிமையுடையதான் மாத்துன்றதுக்கு இந்த காக்ரோச் பார்ட்டி இளைஞர்கள் அடிச்சு ஆடுறதை பார்க்கும்போது நிறைவாகவும் மனசுக்கு நெகிழ்வாகவும் நல்ல மாதிரி இருக்குங்க.